புல்லவே காளியம்மன் கோயில் அருகில் உள்ள காத்தடி கம்மாய். இந்த காத்தடி கம்மாயை வந்து சிவகங்கை நகரத்தில் உள்ள அனைத்து மழை தண்ணியும் சாக்கடை தண்ணி இந்த கம்மாயில் தான் வந்து விழுங்க. இந்த கம்மா பெரிய கம்மா சிறுசாயிருச்சு, இப்போ காலப்போக்கில் சிறுசாயிருச்சு. காத்தாட்டி கண்மாய் என்பது சண்முகராஜா காலத்தில் வந்து மிகப்பெரிய காற்றாலை, நீர் இறைக்கும் காற்றாலை வந்து இருந்துச்சு. அவர் தான் நிர்மாணித்தார். அது என்ன செய்யும்னா, அந்த கண்மாயில் வந்து தண்ணி கீழே இறங்கின உடனே அந்த தண்ணியை வந்து இறைச்சி மடையில் வந்து காற்றடிக்கும் போதெல்லாம் மடையில் வந்து அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும். அது பல காலம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் துருப்பிடிச்சு அதை பராமரிப்பு இல்லாமல் வீணாக போச்சு. கம்மா வந்து எப்படின்னா தூர் வாராமல் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தூர் வாங்கினது, இப்போ தூரே வரல. இது வந்து தரையோட தரையாக எப்படின்னா வந்து கோயிலுக்கு போகிற ரோடும் கம்மாயும் ஒரே ரோடாக இருக்குது. இதை வந்து தூர் வாரி அகலப்படுத்தி சிவகங்கை நகரத்தினுடைய அனைத்து தண்ணி மழை தண்ணி இதிலேருந்து விழுகுது. இதிலேருந்தே கீழ்பாத்தி போகுது. பிள்ளைவேல் காளியம்மன் நகர் வந்து இப்போ விசாரிப்பு பகுதி. இங்கே வந்து ஒரு காத்தாட்டி கம்மாய், கீழ்பாத்தி கம்மாய், புல்லாங்கம்மாய், ஆத்தாவூரணி ஆகிய பகுதிகள் உள்ளன. ஆனால் இந்த பகுதிகள் முழுவதும் இன்று அதனுடைய நீர்வரத்து முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டு அதனுடைய நீர்வரத்து முழுவதும் இல்லாமல் வறண்டு போய் கிடக்கிறது. கலெக்டர் ஜெயகாந்தன் காலத்தில் 2019 இதை ஓரளவு பகுதிகளை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு கரைகள் போடப்பட்டன. அதன் விளைவாக இன்று அதனுடைய பகுதி முழுவதும் இன்று பராமரிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அது மறுபடியும் சீர்குலைந்து ஆக்கிரமிப்புகள் விஸ்தரித்து கொண்டே வருகின்றன. அந்த கண்மாய்கள் தூர்வாரப்படாமலும் அதனுடைய நீர்வரத்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டு இன்று நீர்வரத்தை அற்று வேடிக்கருவிகளும் இதர குப்பை கொட்டும் தளமாக மாறிவிட்டது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் இந்த ரெட்டப்புலி கம்மா, காத்தாடி கம்மா இதெல்லாம் போய் சும்மா பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு ஊரோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பொட்டல்கள் வீடுகளாகிறதும், வீடுகள் வந்து மாடிகளாகி உயர்வதும் இல்லை மாடு இருக்குது, இல்லை பிராண்டட் ஐட்டம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு ஊர் சிறந்த ஊர், நல்ல ஊர்னு சொல்லிட முடியாது, சொல்லக்கூடாது. அந்த ஊரில் இருக்கிற நீர்நிலைகள் எந்தளவுக்கு பாதுகாக்கப்படுது, பராமரிக்கப்படுது, சாலை வசதி, நல்ல குடிநீர், சுகாதாரம், இதெல்லாம் தான் ஒரு ஊரோட தரத்தை வந்து நிர்ணயிக்கும். இங்கே உள்ள கோழிக்கழுவுக, சந்தையில் விற்கிற கருவாடு, அங்கே உள்ள குப்பைகள் எல்லாமே முனிசிபாலிட்டி நகருக்கு பின்னாடி நடக்கிற கதை தான் இந்த கதையெல்லாம். இங்கே வந்தால் குடிமக்கள் எல்லாருமே மொயின்னு வந்து ஏதோ நாங்கள் அதிகாரி மாதிரியும் எங்களை இந்த சாக்கடையை மட்டும் மூடி கொடுங்க, எங்களை இருக்க முடியல, குடியிருக்க முடியலன்னு சாதாரண ஜனங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சாக்கடை எங்கேருந்து வருதுன்னா நம்மள்ட்ட இருந்தே வருது. அந்த வர்ற சாக்கடையை எப்படி ஒழுங்குபடுத்துறது? அது பூரா போய் இந்த காத்தாடி கம்மாயில் இந்த பாஞ்சிக்கிட்டு இருக்குது, முழுவதும் பாஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இதிலிருந்து எல்லா வியாதியும் தொற்று வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது தொடர்ந்து மழை வந்துருச்சுன்னா அடுத்து தொற்று வியாதி ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிவகங்கை நகரில் பரவுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு நகரத்தில் எத்தனை மணி நேரம் மழை பெஞ்சிச்சுன்னா அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த நகரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். சென்னை மாதிரியான பெரிய நகரங்களில் ஒரு சிறிய மகளையே கூட தாங்கிக்க முடியாமல் கடந்த காலங்களில் மின்சாரம் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு சொந்த ஊருக்கே அகதியாக திரும்பின ஒரு நிலைமையெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி சிவகங்கையில் வடக்குலேருந்து தெற்கு நோக்கி அந்த மழை நீர் ஓடக்கூடிய ஒரு புவியியல் அமைப்பு இங்கே இருக்குது. செட்டி ஊர்ணி நிறைஞ்சுன்னா சாத்தப்பையா ஊர்ணிக்கு வரும், சாத்தப்பையா ஊர்ணி நிறைஞ்சிச்சுன்னா தெப்பக்குளத்துக்கு வரும், தெப்பக்குளத்துலேருந்து செக்கடியிலேருந்து காத்தாடி கம்மா, காத்தாடி கம்மாயிலேருந்து ரெட்டப்புலி கம்மா, ரெட்டப்புலி கம்மாயிலேருந்து கீழ்பாத்தி கண்மாயிலிருந்து அப்படியே ஒவ்வொரு கண்மாயாக நிரம்பி கடைசியில் ஆர்எஸ் மங்கலம் என்ற ராஜசிம்ம மங்கலம், அந்த கண்மாய் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த கண்மாய், நாரை பறக்கா கண்மாயின்னு சொல்லுவாங்க. அந்த 7 கிலோமீட்டர் அந்த கண்மாய் நிரம்பி அதுக்கு அடுத்து வந்து நேரடியாக கடலுக்கு போகிற அளவுக்கு வந்து இந்த நீர் ஆதார அமைப்பு வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி மருதுபாண்டியர் காலத்திலிருந்து இது செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அதனுடைய தொடர்பு நகரத்தினுடைய வளர்ச்சியில் அதனுடைய தொடர்பு அருந்து போச்சு. இதை எப்படி வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. எவ்வளோ பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. முன்னோர்கள் வந்து தலைச்சுமையாக மாட்டு வண்டியை வச்சும் கூடையை வச்சும் உருவாக்கி அந்த 3600 கண்மாய் நீர்நிலைகளை இப்போ நவீன காலத்தில் ஜேசிபி இயந்திரம், பொக்லைன் இயந்திரம், டிராக்டரு இது மூலமாக வேகமாக நம்ம சுத்தம் செஞ்சு நீர்நிலையை முதல்ல நம்ம பாதுகாக்கணும்.
அதனால் வந்து இந்த கம்மாயை வந்து நல்லபடியாக தூர்வாரி மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களும் தமிழக அரசும் சேர்ந்து இந்த கம்மாயை தூர்வாரணும்னு ஒரு பொதுமக்களோட தோன்று வேண்டுதலாக நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஆத்தா ஊரின்னு ஒன்று இருக்குது, மரச்சுக்கட்டி இருக்குது, புல்லாங்காமல் இருக்குது. இந்த ஏரியா சுற்றி அனைத்தும் வந்து கம்மா தான், விவசாயத்துக்குள்ள கம்மாய் இருக்குது. இந்த கம்மாய் அனைத்துமே வந்து பராமரித்து பண்ணி பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வருமாறு மீண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.